என் பேர் வந்து சிவபிரியங்கா. நான் வந்து SNK பசிபிரியாங்க பையூரில் படிக்கிறேன். ஓகே ஆல்ரைட் गाइस சிவபிரியா நீங்கள் டீச்சர்ஸ் யாராச்சும் கேட்கலாம் ஸ்ட்ராட்டஜினாச்சும் ஃபஸ்ட் யார் ஆரம்பிக்க போகிறா? அரவிந்த் நீ யாருமே அக்கா எத்தனை மணிக்கு படிப்பீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ படிப்பீங்க அதனால கேள்வி அப்படியே கேட்கலாம். நான் வந்து ஸ்கூலுக்கு பார்த்ததுமே முதல்ல படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ஒரு நாளைக்கு ரெண்டாவதா? சாட்டர்டே சண்டே சண்டே டைம் எங்கேயாவது வெளியே போனாக்கா படிப்பேன். கோடிங் எடுக்க வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் நார்மலாக செய்கிற வேலை செய்வேன். ஓகே சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு மெத்தட் இருக்குது. மாறி மாறி கேளுங்க என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறோன்னு. ஃபஸ்ட்டு சிஜாரா எப்படி கேட்குறோம்? சரி கேளு அக்காவை. சிஜாரா வந்துட்டு இப்போ ஒரு பாக்ஸில் வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குங்க. அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு மெயின் பாயிண்ட் எடுத்து அது வந்து ஃபாலோ ஏதாச்சும் மைண்ட் மேப் மெத்தட்டு ஏதாச்சும் நோட்ஸ் எடுப்பீங்களா? இல்லை கேளுங்கப்பா யூடியூப் பார்ப்பீங்களா? நீயே சொல்லு, நீ தவப்படி சொல்லலாம். நீ வெயிட் பண்ண நான் கேள்வி. ஓகே என்னென்ன அஃபால் பண்ணுவீங்க சிஜாராவில் என்னென்ன அஃபால் பண்ணுவீங்க? contoh நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு tempat orang masa tahun berapa ஒரு ஏதாச்சும் சிஜாராவில் முக்கியமான வருது அது ஏதாச்சும் அஃபால் பண்ணுவீங்களா? ஏதாச்சும் மின்னுக்கு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் பற்றியா? அப்புறம் சொல்லி கொடுத்தேன் மின்னுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கணும், ப்ரோட்டோகாலிஸ் ஆன்டோகாலிஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அது வச்சு கேளுங்கப்பா. சீக்கிரம் ஏதாச்சும் சீக்கிரப்பா கேளு. நானே கேட்டேன், நீ சொல்லி செய்வீங்க. சிஜாராவில் படிக்க போகிற அஃபால் பண்ண எது அஃபால் பண்ணுவேன்? ஏதாச்சும் மெத்தட் ஸ்பெஷலாக ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அஃபால் பண்ண? நான் வந்துட்டு தாஜ் எடுத்துட்டு அதோட மீன் போயிட்டுலாம் பிரிப்பேன் தனியாக. அதுக்கப்புறம் சப் டாப்பிக்காக பிரிப்பேன். ஓகே தென் பரீட்சை எழுத போது எப்படி கேளுங்கப்பா. நேற்றாச்சும் அவனுக்கு கேள்வி கேட்டு தான் நான் டக்குனு எழுதிக்கிட்டு இருந்தேன். இது நான் தான் கேள்வி வந்து கேளு செல்வி கேளாக்கா. கேளுங்க வீடு ஓடிக்கிட்டு இருக்கு. கேள்வி வருதா? பரீட்சை எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லு. பாக்கியம் பி ஒரு கேள்வி வருது 4 மார்க்கா 5 மார்க்கா 4 மார்க்கா அந்த மாதிரி மார்க்கு வந்து எப்படி ஆன்சர் எழுதுவேன்? முக்காசி யாருக்கும் அதில் ஃபுல் மார்க் வாங்க தெரியாது, கரெக்டு தானே? கேஷ் ஆற மாதிரியே வரும். ஸோ அந்த ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபக்தா ஹுராயன் சொந்த மாதிரி எப்படி எழுதுற அதெல்லாம் சொல்லு. அது ஃபக்தா. ஓகே 12 வச்சுருக்கேன். 12 வச்சோன்னா தப்பாக itu selain itu di samping itu போட்டு எழுதுவோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கேபாட் இந்த பாட்டு பண்ணாப்பா அண்டா அண்டாய்க்கு அண்டா சொல்ல மீன் அதெல்லாம் என்ன டிப்ஸ் இருக்கு? ஓகே ஜெனரல் நாலேஜ் அதுதான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். புக்கு டெக்ஸ்ட் அவுட் சைட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே சிஜாரா முடிச்சு நெக்ஸ்ட் வேறடா பிஎம் கேளுங்க. சீக்கிரம் அவங்க பிஎம் வேறு, உங்கள் பிஎம் வேறு. ஸோ கராங்கன் எப்படி? கராங்கனுக்கு நல்ல மார்க் ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு கராங்கன் என்னென்ன போடுவேன்? நச்சு போடுவேன் ஃபுட்பாஸ்டிக் வேர்ட்ஸ் ஆகட்டும் அதுமாதிரி சொல்லுவாங்கட்டா. ஓகே கராங்கன் வந்துட்டு ஸ்கூலில் வந்து போட்டா சொல்லிக்கலாம். அது கூப்பிட்டு தான் செய்யணும். நிறைய போட்டுட்டு எங்களுக்கு வந்துட்டு 2 கராங்கன் இருக்குது. கராங்கன் ஏனாக்கா 2 பிடி பாஸ் இருக்கும் மேக்ஸிமம். கராங்கன் பினாக்கா 3-4 இருக்குது பிடி பாஸ். ஓகே ஸோ வேறு
பிஎம் இம்ப்ரூவ் பண்ண எக்ஸ்ட்ரா என்னென்ன செய்வேன் ஸ்கூல்ஸ் ஐ மீன் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல் என்னென்ன செய்வேன்? இப்போ வந்துட்டு நான் வீக்காக இருக்கிற பையன்லாம் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து படிப்பேன் புரியுது. ஓகே, ஐடி எப்படி சாரி பண்ணுவோம்? ஐடியா நிறைய இதுக்கு பிஎம் வந்து எழுத தெரியாது, கராங்க வயர் கூட பில் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறேன், எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ நீ படிச்சுட்டு தமிழ் ஸ்கூல் தானே, இப்போ 2 பேர் தமிழ் ஸ்கூல் தான், அதுதான் நான் 2 பேரும் இன்றைக்கி வர சொன்னேன். ஸோ தமிழ் ஸ்கூல் முடிச்சுட்டு எப்படி FOMOவில் வந்து சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, FOMOவில் நிறைய பேர் FOMOவில் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டம் உனக்கு வந்துச்சா? படத்தை கண்டிப்பாக கேட்டுருக்கேன். அந்த கஷ்டம் உனக்கு வந்துச்சா இல்லை உனக்கு நார்மலா? விஎம் கிளாஸில் போட்டாங்க உனியா தானே, ஃபர்ஸ்ட் விஎம் தான் நீ. ஸோ உனக்கு மற்றவங்க மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியா இல்லை நீ ஆறாப்பில் வைக்கிற எல்லாம் படிச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி என்ன கண்டினியூ? எனக்கு வந்துட்டு இப்போ திடீர்னு சயின்ஸ் மேத்ஸ்லாம் திடீர்னு பிஎம்ல வருவாங்கல்ல, இப்போ வரும்போது கொஞ்சம் லட்சம் அடிச்சு போகிறேன், நிறைய லட்சம் அடிச்சு எழுதுவாங்க. ஓகே, இதை எழுதிருக்கேன். சயின்ஸ்க்கு வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு புரியலனாக்கா நான் யூடியூப் சோஷியல் மீடியா டிக்டாக் அந்த மாதிரி. டிக்டாக்கா? டிக்டாக் ஒரு ஆளுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஆள் டிக்டாக் யூடியூப் பார்க்குது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுத்தாங்கனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுக்கிறாங்க, நிறைய ஜாப் பண்ண. Okay, இப்போ mathematics. Next வந்துட்டு லத்தி ஹண்ட்ரட் எனக்கு அதை வந்துட்டு புரிஞ்சுக்கணும், அப்போல்லாம் ஒன்று பண்ணிக்கணும். லத்தி ஹண்ட்ரட் அவ்வளோதான் சொல்லலாம். லத்தி ஹேண்ட். ஓகே, பிஐ வந்துட்டு இடியன்ஸ், vocabularies அது ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஈமெயில் மூமெண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மீடியம்ஸ்னா பெரிய பாக்ஸ்ல ஐடி நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா நான் கேட்டேன் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்கு உங்ககிட்ட. எக்ஸாம் டைமு எக்ஸாம் 1 மாதம் முன்னே எப்படி படிப்பேன், என்ன ஸ்ட்ராட்டஜி எக்ஸாமுக்கு? எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கிற பாடலாம் முன்னே படிச்சுக்கேன். ஓகே, வேற என்னது? இது சாப்பிடுவா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வித்தியாசமாக சாப்பிடுவியா? சாப்பிட்றது ஜியோகிராஃபி ஹோம்ஒர்க் வந்துட்டு பேசிக் தான் அது அப்ளை பண்ணுவேன். புக்கு டெஸ்ட்டில் தான் நல்லா இருக்குது, அதுக்கு படிச்சுட்டு நீ நிறைய தேவை செஞ்சாக்கோ நம்ம இதான் நம்ம ஜியோகிராஃபி நிறைய கஷ்டம். பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த கோஆர்டினேட் லேட்டிடியூட் லாங்கிடியூட் இந்த கோஆர்டினேட் நம்ம பார்த்து செஞ்சுக்கோ, மேப் பார்த்தாலே வரும். ஓகே, வேறு? ஓகே, ஃபோனு சீப்பு இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்? ஆனால் சொல்லு தம்பிக்கிட்ட. தம்பி டிக்டாக்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். சொல்லு. ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறேன், படிக்கிறதுக்கு பார்ப்பேன். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலாம் ஃப்ரீ டைம் தான். ஓகே, ஸ்க்ரீன் டைம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளோ நேரம் கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் பார்க்குறாங்க, ஸ்க்ரீன் டைம் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டோம், எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்? இப்போ அவனே சொன்னால் ஒன்று சொன்னால் வந்துடுமா அவன்? ஸோ அந்த ஐடியாவில் கை தட்டுங்க, கைத்தறலாம் சீக்கிரம். 1 இருக்குது, நானே ரெக்கார்டிங் பண்ணி போடுறேன். கைத்தட்டு.